ரெயின்போ டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெயின்போ டிவி மற்றும் ஜோஸ் ஆலுகாஸ் இணைந்து வழங்கும் தங்க மாதிரி நேரம். நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் இப்போது என்ஆர்ஐ ஃபெஸ்டிவல் ஆஃபர் தான் போயிட்டுருக்கு. நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட வேஸ்டேஜ்லேருந்து 50% ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதுவே டைமண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட வேஸ்டேஜ்லேருந்து 25% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. பிளாட்டினம் நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 15% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் நீங்கள் வெள்ளி நகைகள் வெள்ளி பொருட்கள் வாங்கும்போது செய்கூலி சேதாரம் மொத்தமாகவே இல்லை. ஸோ நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் பார்த்துட்டிங்கன்னா ரூபி, டைமண்ட், எமரல்னு எக்கச்சக்கமான ஸ்டோன்ஸ் வச்ச ஜுவல்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. புது புது கலெக்ஷன்ஸ், நியூ அரைவல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இன்றைக்கி மக்கள் எல்லாருமே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம் வாங்க. ஜோஸ் ஆலுகாஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் தங்கமான நேரம்ல முதலாவதாக நம்ம கூட யார் இருக்காங்க, இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்க? நகர். ஓகே, தமிழ் தானே நீங்கள்? இல்லை, மலையாளி. மலையாளி. ஓகே, நம்ம ஷாப்பில் வந்துட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதுலேருந்தே வந்துட்டுருக்கோம். ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்துட்டுருக்கீங்க. ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ரிங்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டட் ஆகட்டும், இல்லை ஆரம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? பொண்ணு கல்யாணத்துலேருந்து எல்லாம் இங்கே தான் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் எப்படியும் ஒரு 10-200 பவுன் மேலே இங்கே வாங்கியிருப்போம். எங்களுக்கு எல்லா கலெக்ஷனும் நாங்கள் ஆர்டர் கொடுத்து செய்கிறோம். எல்லா டிசைனும் நாங்கள் வாங்கியிருக்கிறோம்மா. ஆரத்துலேருந்து வளையல்லேருந்து நாங்கள் போடுற ஜுவல்லரி மொத்தம் இங்கே ஆலுகாஸில் வாங்கினது தான். நிறைய பேர் கூப்பிட்டு வந்து வாங்கியிருக்கிறோம். சீட்டும் போடுறோம், எல்லாமே இங்கே தான். சீட்டு போடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா, அதை பற்றி சொல்கிறீங்களா? சீட்டு நாங்கள் முதல்ல வந்து இந்த ஆட் பண்ணுவாங்கள்ல ஜுவல், அந்த மாதிரி தான் சீட்டு போட்டுட்ருக்குறோம். இப்போ ரேட்டு கொஞ்சம் ஏறினங்காட்டிக்கு இதாக இருக்குது. பின்னே அந்த ஸ்கீமே கொண்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு அதனால் நல்ல பெனிஃபிட் இருக்குது. நாங்கள் அதனால் மாதம் 5000, 10000, பொண்ணு மேரேஜுக்கு முன்னாடி 10000 போட்டிருந்தோம். இப்போ 5000 ஃபேமிலியே மொத்தம் போடுறோம். நம்மளுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து சீட்டு போட்டுக்கலாம் இல்லைங்களா? 1000லேருந்து இருக்குது. நம்ம வீட்டினுடைய பட்ஜெட் இது மாதிரி நாங்கள் போட்டுட்ருக்குறோம் சீட்டு. நம்ம வீட்டில் சேர்த்து வைக்கிற ஒரு அமௌண்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஜுவல்ஸ் நிறைய வாங்குகிறோம். வருஷத்துக்கு ஒரு ஜுவல்ஸ் வாங்குறோம் நாங்கள். இங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மலையாளிஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மொத்த பேர் ஃப்ரெண்டு தான். நான் வந்தாலே இங்கே பயங்கர இதாக தான் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் தெரியும், ரொம்ப இதாக இருக்கிறாங்க. பொண்ணுகள்லேருந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸு தான். நான் வந்தாலே சேச்சி வந்து பயங்கர எல்லாம் வந்தால் ஜுவல்ஸ் 1 மணி நேரம் எடுக்கிறோன்னா நாங்கள் 2 மணி நேரம் பேசிட்டு தான் இங்கே போவோம். அந்தளவுக்கு. ஓகே, இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க வந்திருக்கீங்க? சிஸ்டருக்கு வந்து செயின் வாங்கலாம், சீட்டு முடிச்சுது, செயின் வாங்கலான்னு வந்து வாங்கிட்டோம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வாங்க போகிறீங்க. வாங்கியாச்சு. சூப்பர். இதை தவிர நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், கோல்டில் மட்டும்னு சொல்ல முடியாது, டைமண்ட்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க, சில்வர்ஸ்லேயும் இருக்கும், இதே மாதிரி ரூபி இல்லை, இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச ஜுவல்ஸும் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டுக்கிறதுக்கு? வந்து கல் வச்சது நாங்கள் எங்கள் வீட்டில் அவர் எடுக்க மாட்டார். அதனால் வந்து நாங்கள் வந்து வெள்ளி இங்கே நிறையா வாங்கியிருக்கிறோம். பின்ன கோல்டில் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஏதோ ரிங்ஸ் எல்லாம் வாங்குறாந்தா கல் வச்சு அப்படி வாங்கியிருக்கிறோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் இருக்குது இல்லைங்களா? இருக்குது. நாங்கள் ஆர்டரும் கொடுத்துட்டு போவோம். எங்கள் கேரளா டிசைனு, தமிழ்நாடு டிசைனு எல்லாமே வாங்கியிருக்கோம். அதனால் எங்களுக்கு இங்கே ஃபுல் திருப்தி. எந்த கடைக்கு போக முடியும், இந்த கடையோடு சரி. ஃபேமிலி கடை. சூப்பர். ஏன்னா எங்களுக்கு மேனேஜர் அவங்கெல்லாம் எல்லாம் சொந்தக்காரங்களை தெரிஞ்சவங்க. அதனால் ஃபேமிலி கடை ஆயிடுச்சு. ஒரு எமோஷ்னல் பாண்டிங்காகவும் ஆயிடுச்சு. வேறு கடையில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது பொண்ணுலேருந்து அங்கேயே
பெங்களூரில் இருக்கிறா, அவளும் ஆளுக்காசு தான். கோயம்புத்தூரில் தங்கச்சி இருக்கிறா. ஆனால் இங்கே வச்சு தான் எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குதுப்பா. பொண்ணுக்கு மேரேஜ் கூட இங்கே எல்லா ஜுவல்ஸும் போட்டு பார்த்து, பழையது எடுத்தது எல்லாம் போட்டு பார்த்து, அப்படி தான் இவங்க செலக்ட் பண்ணி கொடுத்து தான் பொண்ணு ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள் எல்லாமே நீங்கள் ஜோஸ் ஆலுக்காஸ் கூட செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. பார்க்குற மக்களுக்கு நீங்கள் நம்பி வரலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்ன சொல்லுவாங்க? எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் ஆலுக்காசில் எடுக்கிறோம், எங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது, உங்களுக்கு வேணா வாங்கன்னு சொல்லி. எங்கள் வீட்டில் ஒரு ரயில்வே அவங்க ஒர்க் பண்ணுறவங்களே எல்லோரும் இங்கே நாங்கள் சீட்டு போட்டு வச்சு கூப்பிட்டு வந்து நகை எடுத்து கொடுத்துருக்கோம். அதனால் 2-3 மேரேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம்ப்பா. ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்னும் எவ்ரி இயர் இன்னும் நிறைய ஜுவல்ஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயின்போ டிவி சார்பாகவும் ஜோஸ் ஆலுக்காஸ் சார்பாகவும் விஷ் பண்ணிக்கிறோம். நன்றிம்மா. ஜோஸ் ஆலுக்காஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் தங்கமான நேரம்ல அடுத்ததாக நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சந்தோஷி. ஓகே, எங்கேருந்து வரீங்க? சங்ககிரி, சேலம் மாவட்டம் சங்ககிரி. சேலத்துலேருந்து வரீங்க. நம்ம ஜோஸ் ஆலுக்காஸை தேடி வந்திருக்கீங்களே, எத்தனை வருஷமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? 15 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். எங்கள் பாப்பா பெரிய பாப்பா கல்யாணம் ஆனது இங்கே தான் எடுத்தோம். கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல. 15 வருஷமாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். அதுவும் சேலத்துலேருந்து ஈரோடு வந்து ஜோஸ் ஆலுக்காஸில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு வரீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ராசி தான். ராசி கண்டிப்பாக. இந்த கடையில் நாங்கள் எல்லா பொருளும் இங்கே சீட் எடுத்து எல்லாம் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ரெட்டை வடை செயின் எடுக்க வந்திருக்கோம். சூப்பரான கடை, எங்களுக்கு ராசியான கடை. சேலத்து சங்ககிரி நாங்கள். ஓகே, குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, நல்லாயிருக்கு. எனக்கு நல்லாயிருக்கு. ஓகே, பர்சனலாக உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்க பாப்பாவுக்கு நீங்கள் எடுத்து கொடுத்தாலுமே உங்களுக்கு போட்டுக்கணும்னு ஆசையும் இருக்குல்ல, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச ரெட்டை வடை செயின் தான். அதுதான் இப்போ எடுக்க வந்திருக்கோம். பெரிய பாப்பா கல்யாணம் நெக்லஸ் ஆரம் எல்லாமே இங்கே தான் எடுத்தோம். எனக்கு ரெட்டை வடை செயின் மேலே ஒரு விருப்பம், அதை இப்போ எடுக்க வந்திருக்கேன் 7 பவுனுக்கு. ஓகே, கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் இங்கே எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. மணிங்கிறவர் எனக்கு ரொம்ப ஃபேவரட், கொஞ்சம் ராசியானவர். அதனால் எப்போ இருந்தால் அவரை கூப்பிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். என்ன கலெக்ஷன் கேட்டாலும் ரொம்ப கைண்டாக ட்ரீட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இன்னும் எல்லா வருஷமும் நிறைய கலெக்ஷன் நம்ம ஜோஸ் ஆலுக்காஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். நன்றி. ஜோஸ் ஆலுக்காஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் தங்கமான நிறம்ல அடுத்ததான் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாமா? வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கிருத்திகா. எங்கேருந்து வரீங்க? ஈரோட்டிலேருந்து வரேன். தங்கம்பாளையம். ஓகே, சூப்பர். நம்ம ஜோஸ் ஆலுக்காஸ் எவ்வளோ இயர்ஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணலேருந்தே நான் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. ஓகே, நம்ம ஷாப் ஓப்பனிங்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? கஸ்டமர் இங்கே நான்.
அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்ம ஜோஸ் அலுகாஸ் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எவ்ரி வீக்குமே ஒரு நியூ கலெக்ஷன் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. விடவே இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் நிறைய வாங்கியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பசங்களுக்காக வந்திருக்கிறேன் வாங்குறதுக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து உங்கள் பசங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்களா? ஸோ பசங்களை கூட்டிகிட்டு வரல, நீங்கள் தான் வந்திருக்கீங்க. ஸோ பாய்ஸ்க்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு போவோம். அவங்களுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அவங்களோட டேஸ்ட்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம ஜோஸ் அலுகாஸில் கலெக்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா அவனுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரிங் இங்கே தான் வாங்கினோம், அவனுக்கு செயின் இங்கே தான் வாங்கினோம். இப்போ ப்ரேஸ்லெட் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். அவங்க ஹஸ்பண்டுமே கூட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுவார்? அவர் ஓகேன்னு தான் சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீ பார்த்து உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ அப்படின்வார். பசங்களுக்கு அப்படி தான். ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? கண்டிப்பாக. இல்லைன்னா இவ்வளோ வருஷம் வாங்க மாட்டோமே. ஓகே, அவரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ஜோஸ் அலுகாஸ் வர முடியாது இல்லையா? நம்ம ஜோஸ் அலுகாஸில் கஸ்டமர் சர்வீஸ் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தாலுமே ரொம்ப பொறுமையாக எடுத்து கொடுப்பாங்க. நம்மளோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த கலெக்ஷன் பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? கண்டிப்பாக இது உண்மையாலுமே தான். இது சொல்கிறத நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. நான் என்ன ரேட்டு சொல்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் சொல்லிட்டா போதும், நம்மளோட பட்ஜெட் என்னன்னு சொல்லிட்டா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து தந்துடுறாங்க. ஆமாங்க, நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கன்னா அதில் கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க, எடுத்துருவேன் நான். குவாலிட்டி வைஸ் நம்ம ஜோஸ் அலுகாஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லும் போதே தெரியுது, பயங்கர சந்தோஷமாக சொல்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு விஷயம் சொல்லிக்கலாமா? சொல்லுங்கள், தாராளமாக சொல்லுங்கள். நான் ஒரு டீச்சரு. எங்கள் ஸ்கூலுக்கு இங்கே ஜோஸ் அலுகாஸ்லேருந்து குழந்தைங்க உட்கார்றதுக்கு பெஞ்சஸ் டெஸ்க் இல்லைன்னு சொன்னேன். ஒரு 15 செட்டு எங்களுக்கு போன வருஷம் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு மறுபடியும் ஒருக்கா நன்றி சொல்கிறேன். இந்த வருஷம் எங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பாக அவங்க கீழே உட்காந்துருக்காங்களே, அவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி நாங்கள் வந்து கேட்டோம். எங்களுக்கு உடனே 15 செட்டு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு முறை. ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்ம ஜோஸ் அலுகாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கேள்விப்படும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷமும் உங்களுக்காக அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏழை குழந்தைகள் அவங்க பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா அந்த ஒரு நல்ல உதவியை பண்ணுற நல்ல மனசு இங்கே இருக்குது. ஓகேம்மா, அதே மாதிரி நீங்களும் எவ்ரி இயர் நம்ம ஜோஸ் அலுகாஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நான் வந்துட்டே ஒரு 4-5 தடவையாவது வந்துடுவேன் பர் இயர். ஒரு வருஷத்துலேயே 4-5 டைம் வந்துடுவீங்க? ஓகே, பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கு அந்த அப்படியே உங்கள் பசங்களும் வளர்ந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது அவங்களுக்கும் சேர்த்து அந்த மருமகளுக்கும் சேர்த்து நீங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறோம். எங்கள் தங்கச்சி இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவான், எங்கள் அம்மாவும் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலியே கொஞ்சம் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஃபேமிலி பாண்டிங்கே க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா? ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஜோஸ் அலுகாஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் தங்கமான நேரம்ல அடுத்ததான் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். செல்வநாயகி. எங்கேருந்து வரீங்க? நாங்கள் அருண்புதூர்லேருந்து வரோம். ஓகே, சூப்பர். எத்தனை வருஷமாக நம்ம ஜோஸ் அலுகாஸ் வந்துட்டுருக்கீங்க? 10 வருஷமாக இங்கே வந்து போயிட்டு. 10 வருஷமாக வரீங்க. என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? செயின் பண்ணியிருக்கேன், கொலுசு எடுத்திருக்கேன், ரிங்
எடுப்போம். ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க இல்லையா? ஓகே, நம்ம ஜோஸ் அலுகாஸ் நீங்கள் இவ்வளோ வருஷமாக வரீங்க அப்படின்னாலே நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வேறு பேசுகிறீங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயந்தான் திரும்ப திரும்ப நம்ம ஷாப்புக்கு உங்களை கூட்டிகிட்டு வரும். ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால நம்ம ஜோஸ் அலுகாஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? கலெக்ஷன் நல்லா இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் மெயின் வந்து மாடல் தான். கொலுசாக இருந்தாலும் சரி, தோடாக இருந்தாலும் சரி, வந்து ரிங்காக இருந்தாலும் சரி, செயினாக இருந்தாலும் சரி, நியூ மாடலாக இருக்கும், நல்லாயிருக்கும். டிசைன்ஸ்க்காக தான் மெயினாக இங்கே பொருள் தரமாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி வந்துட்டு என்ஆர்ஐ ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டுருக்கு. நம்ம ஜோஸ் அலுகாஸில் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது 50% ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. வெள்ளி நகைகளுக்கு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் மொத்தமாகவே இல்லை இல்லைங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சு தான் வந்தீங்களா இல்லை இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே வந்தும் தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி முதல்லயே விளம்பரம் போயிட்டுருக்கு, அதையும் பார்க்குறோம். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு தான் வந்து அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ் வந்து இங்கே சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுறவங்களாம் எப்படி உங்களை வந்து பார்த்து உங்களுக்கு நகைகள் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க? நீங்கள் கேட்குறத எடுத்து தராங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைங்க, நான் என்ன மாடல் கேட்குறோமோ அதை எடுத்து கொடுக்குறாங்க. மற்ற கடைங்களை விட இங்கே வந்து எங்களை நல்லா கவனிப்பும் நல்லா இருக்குது. ரெண்டாவது பொருளும் தரமாக இருக்குது எங்களுக்கு. அதனால தான் மென்மேலும் இந்த கடைக்கு வரலான்னு, எந்த கடைக்கு போகலான்னு தோன்றதில்லை, இங்கே தான் வரணும்னு தோணுது. அவங்க நம்மளை ட்ரீட் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக அதனால தான். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க? ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியாவோட வந்திருப்பீங்க இல்லையா? நான் வந்து கொலுசு, சில்வர் அண்ட் கோல்டு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நீங்கள் ரொம்ப தெளிவாக வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இங்கே போனால் நம்மளுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி அமையும் அப்படின்னு. கண்டிப்பாங்க, அதனால தான் இங்கே போனால் நான் கேட்குற மாடல் கிடைக்கும், நம்பி வரலாம் அப்படிங்கிறனால நம்பி வரும். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இதே மாதிரி நீங்கள் எல்லா வருஷமுமே நம்ம ஜோஸ் அலுகாஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. ஜோஸ் அலுகாஸ் மற்றும் ரெயின்போ டிவி இணைந்து வழங்கும் தங்கமான நேரம்ல அடுத்தது நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சங்கீதா. எங்கேருந்து வரீங்க? பெருந்துறையிலேருந்து வரோம். ஓகே, நம்ம ஜோஸ் அலுகாஸ் எவ்வளோ வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? நாங்கள் ஒரு 8 வருஷமாக வந்துட்டுருக்கோம். 8 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தீங்க? இன்றைக்கி வந்து தாலி செயின், பையனுக்கு மோதிரம். ஓகே, யாருக்காக தாலி செயின்? ஏதாவது கல்யாணம் இருக்குங்க, உங்களுக்கே மாற்றுறதுக்காக வந்தீங்க? வந்திருக்கேன். நீங்கள் போட்டிருக்க, நீங்கள் ஆல்ரெடி மூக்குத்தி எல்லாமே போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து பழைய மாடல்லாம் விரும்பக்கூடிய ஒரு ஆளோ? இப்போ தாலி செயின் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பிரியம், அதை அவர் மட்டும் போட்டிருக்கா, சரி அதை எடுத்துகிட்டு. நீங்கள் என்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் விரும்புவீங்க? ஏன்னா உங்கள் காலத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாடல்லாம், அதுதான் இப்போ வந்து மாற்றி ட்ரெண்டியாக வந்து எல்லாருமே வேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. இல்லை இது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்மளும் மாறிட வேண்டியதுதான். ஏன்னா அப்போ இருக்கிறது மாடல் வேறு, இப்போ இருக்கிறது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. முகப்பு செயின் எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஓகே, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கணும், அவ்வளோதானே. ஓகே, சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து பர்சனலாக ஒரு கலெக்ஷன் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பீங்க இல்லையா? அது செயினாக இருக்கலாம், ரிங்காக இருக்கலாம், இல்லை மூக்குத்தியாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எனக்கும் வந்து
இது தாலி செயின் பிடிச்சது ரொம்ப. தாலி வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம். அதே ரொம்ப பிடிச்சது. சொல்லும் போதே வந்து அவ்வளோ ஆசையாக சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பிடிக்கும் போது அது பிடிச்சிதானே ஆகணும். கண்டிப்பாக. ஓகே. நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் கஸ்டமர் சர்வீஸ்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? வந்த உடனே நல்ல வரவேற்பு. என்ன சொல்கிறது, இத்தனை ஜுவல்லரி இருக்கோ இல்லையே, இதுனா எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொந்தமான கடைக்கு வந்து போகிறது மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் எல்லாருமே நல்லா அம்பாக பேசி நம்மளை நல்லா அரவணைப்பாக நடத்துகிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடிக்கையாளர்னா அதுக்கும் தனியாக மதிப்பு மரியாதை இருக்குது. இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் எத்தனை கடை இருந்தாலும் இங்கே சோல்கா அழைச்சிரு. நான் மதுரையிலையும் போய் எடுத்திருக்கோம், இங்கேயும் எடுத்திருக்கோம். ஓகே. நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக பேசுனீங்க. நீங்கள் வந்து பேசும்போதே உங்கள் கண்ணில் அந்த சந்தோஷம் வந்து தெரியுது. இதே சந்தோஷத்தோட ஒவ்வொரு வருஷமுமே நீங்கள் நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரொம்ப நன்றி. நன்றிக்கண்ணே. நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் பார்த்துட்டிங்கன்னா என்ஆர்ஐ ஃபெஸ்டிவல் ஆஃபர் இப்போ போயிட்டுருக்கு. இந்த ஆஃபர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே பெனிஃபிஷியலான ஆஃபர் டைம்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் நீங்கள் இந்த ஆஃபரில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ளாட் 50% உங்களுக்கு அதோட வேஸ்டேஜில் கொடுத்துட்ருக்காங்க. டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது 25% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. இதுவே பிளாட்டினம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 15% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் எப்போதும் போல் நீங்கள் வெள்ளி நகைகள் வெள்ளி பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு செய்கூலி சேதாரம் மொத்தமாகவே இல்லை. ஸோ நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் இன்றைக்கி கஸ்டமர்லாம் என்னென்ன கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எல்லாருக்குமே நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் ஷாப்புங்கிறது ஒரு ஃபேமிலி பாண்டிங்கோட கனெக்டான விஷயமாக மாறிடுச்சு. இதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக இருக்கலாம், இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து நகைகள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களாகவே கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி யார் யார் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு ஷோவில் வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் டடா பாய், see you.